ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கிட்ட இருக்கிற குட்டியான டைமண்ட் கலெக்ஷன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வித் ப்ரைஸோடு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டைமண்ட் கலெக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நினச்சிட்டே இருப்போம், டைமண்ட்லாம் ரீசேல் வேல்யூ இருக்குமா, ஒர்த்தா இல்லை அப்படிங்கிறது. டைமண்டும் ரொம்ப ஒர்த்தபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. பட் இது எப்படின்னா, நம்ம தங்க மாதிரி உடனே நமக்கு கிடைக்காது. ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் பாஸ் பண்ணுறப்போ இதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். டைமண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கார்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இது இருந்தால் தான் நம்ம ரீசேல் பண்ணுறப்போ வேல்யூ வந்து கரெக்டான வேல்யூக்கு நம்மளால் வந்து ரீசேல் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் டைமண்ட் வாங்குறீங்கன்னா அதை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அன்கட் டைமண்ட்க்கு வந்து இது தரமாட்டாங்க. பட் நான் ஒயிட் டைமண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வாங்குறப்போ இது கண்டிப்பாக தருவாங்க. ஸோ இந்த டிப்ஸை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்னோடய டைமண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து மலபாரில் தான் வாங்கியிருக்கேன். மைண்ட் கலெக்ஷன்ஸ் தான் எங்கிட்ட இருக்கிறது. பாக்ஸ் இல்லைங்கிறனால வேறு ஒரு பாக்ஸில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஒரு இயரிங்ஸாக பார்க்கலாம். இது தான் ஃபஸ்ட்டு இயரிங். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணுக்காக வாங்கினது. இந்த இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 நான் வாங்கியிருந்தேன். இது கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 18 கேரட் கோல்டு. இதில் மொத்தம் 8 டைமண்ட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து கிட்ஸோட காதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்டு இருக்குல்ல, ஸோ அது ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இது ஸ்க்ரூ டைப்போடு இருக்கும். ஸோ அதனால் கலண்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2021 இப்போ தான் கழட்டி வச்சுருக்காங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து 0.14 கேரட் இருந்தது. இது நான் 2021 வாங்குறப்போ 18 கேரட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 174 ரியால் வந்து இருந்துச்சு. இந்த இயரிங்கோட வெயிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2.282 கிராம்ஸ் வந்து வந்தது. அதுக்கான வேல்யூ தான் இங்கே இருக்குது. 1300 ரியால்ஸ் வந்து வந்தது. அடுத்த இயரிங் என் பொண்ணு வந்து சின்ன பொண்ணு இன்னும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் பிக்சர் இல்லை, ஸோ கார்ட்லேயே காமிக்கிறேன். இதுதான் அந்த இயரிங்கோட மாடல். இதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி தான். ஒரே ஒரு டைமண்ட் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 0.07 கேரட் இருந்தது டைமண்டோட வேல்யூ. இது ப்ரைஸும் அதே ப்ரைஸ் சேம் டேட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ 174 ரியால் இருந்துச்சு 18 கேரட்டோட இது. இதோட வெயிட்டுமே ரொம்ப கம்மி தான். 1.8 கிராம் சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ 885 ரியால்ஸ் வந்தது இது. அடுத்ததாக தேர்ட் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய இயரிங். இதுவும் நான் 2022 என்னோடய பர்த்டேக்கு வாங்கினது. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரெகுலர் யூஸ் பண்ணுறேன். 3 இயரிங்ஸுமே எந்த கிளாரிட்டியுமே குறையவே இல்லை. இன்னும் அதே ஷைனிங் அப்படியே இருக்குது. இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கேரட் வேல்யூ இருக்கிற ஒரு டைமண்ட் இயரிங். மிடில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். 4 டைமண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு மேலேயும் கீழேயும் ஆஃப் சர்க்கிளில் இருக்கும் டைமண்ட்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்டோட வேல்யூ ரொம்ப அதிகம். 0.31 கேரட் இருக்குது. நான் வாங்கின இயரிங்ஸில் இது கொஞ்சம் அதிகமானது. இது வந்து நான் 2022 வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த் வாங்கினேன். ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. 18 கேரட் வந்து பார்த்திங்கன்னா 164 தான் இருந்துச்சு. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.38 கிராம்ஸ் வந்துச்சு. ஸோ அதோட ரேட்டு எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த 3 தான் என்கிட்ட இப்போ இருக்கிற டைமண்ட் கலெக்ஷன்ஸ். இது இல்லாமல் என்கிட்ட ஒரு அன்கட் டைமண்டும் இருக்குது, ஃபுல் செட்டு. அதோட பிக்சர் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸும் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ. see you all.